السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فاذكروني أذكركم واشكروا لي ولا تكفرون. يا أيها الذين آمنوا استعينوا بالصبر والصلاة إن الله مع الصابرين. وقال الله تعالى: وما بكم بنعمة فمن الله. قال رسول الله صلى الله عليه وسلم: اللهم إنا نسألك الصحة والعفة والعافية. وقال عليه الصلاة والسلام: صدق الله العلي العظيم وصدق رسول النبي الكريم ونحن على ذلك من الشاهدين வஷாக்கிரீன். எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அருளும் மேலான கருணையும் நம் அனைவர்கள் மீதும் வந்து சேரட்டுமாக. நமது உயிரிலும் மேலான முஹம்மது முஸ்தபா ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பும் ஷஃபாத்தும் நம் அனைவர்கள் மீதும் முழுமையாக உண்டாகட்டுமாக. நமது மனைவி மக்கள், நமது உற்றார் உறவினர், உலகத்தில் உள்ள முஸ்லிமான முக்மினான ஆண் பெண் அனைவர்களுக்கும் அல்லாஹ் உடல் சுகத்தை நிரந்தரமாக நசீபாக்குவானாக. மருத்துவமனை கஷ்டங்கள், மருத்துவமனை செலவுகள், பலாய் முசீபத்துகள், கொடிய தீராத நோய் நொடிகள் என்று அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நிரந்தரமான பாதுகாப்பை தந்தருள் புரிவானாக. திடீர் மரணங்கள், வாகன விபத்துக்கள், நிலநடுக்கங்கள், நிலச்சரிவுகள், தீயில் கருகி இறந்து போகுதல், தண்ணீரில் மூழ்கி இறந்து போகுதல் போன்ற பேர் இடர்களிலிருந்தும் அல்லாஹ் நம் அனைவர்களையும் நிரந்தரமாக பாதுகாத்து அருள் புரிவானாக. களிமாவோடு மரணிக்கக்கூடிய நசீபை வல்ல நாயன் நம் அனைவர்களுக்கும் தந்தல் புரிவானாக என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய பெருமக்களே, இன்றைய சமூகத்தில், இன்றைய காலகட்டத்தில் பல்வேறு பிரச்சனைகள் இருக்கின்றன. இன்று இஸ்லாமிய சமூகம் அதிகம் கவனம் செலுத்தக்கூடிய ஒன்று இருக்கிறது என்றால் அது ஆரோக்கியம். ஆரோக்கியத்தை பற்றிய விழிப்புணர்வு சமூகத்தில், இன்றைய சமூகத்தில் மிக மிக குறைவாக இருக்கின்றது. அரபியிலே ஆஃபியத் என்று சொல்வார்கள். இது மிக குறைவாக இருக்கிறது என்பதாக நாம் காண முடிகின்றது. குர்ஆனிலும் சரி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸிலும் சரி, இந்த ஆரோக்கியத்தை பற்றிய மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வு சமூகத்திலே தரப்பட்டு இருக்கிறது. அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுவார்: வமா பிகும் பிநிஅமத்தின் ஃபமினல்லாஹ். அல்லாஹ் உங்களுக்கு எதை நியாமத்தாக, அருக்கொடையாக தந்தானோ அப்பேற்பட்ட நியாமத்தை நீங்கள் அனுபவித்துக் கொண்டே இருக்கின்றீர்கள். அப்பேற்பட்ட அருக்கொடைகளை நீங்கள் சுவைத்துக் கொண்டே இருக்கின்றீர்கள் என்பதாக இந்த ஆரோக்கியத்தை பற்றிய விழிப்புணர்வு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஹதீஸிலே சொல்லி இருக்கின்றார்கள். அல்லாஹ்வும் தன்னுடைய திருமறையிலே சொல்லி இருக்கின்றார். அல்லாஹ் வழங்கிய நியமத்துக்களில் ஆகச் சிறந்த நியமத் ஆரோக்கியம் என்று அல்லாமா குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இந்த ஆயத்திற்கு விளக்கம் சொல்வார்கள். வமாபிக்கும் பிநிஅமத்தின் ஃபமினல்லாஹ். அல்லாஹ் உங்களுக்கு எதை நியமத்தாக, அருக்குடையாக தந்தானோ அப்பேற்பட்ட நியமத்தை நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றீர்கள், சுவைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள் என்று அல்லாஹ் கூறக்கூடிய அந்த வசனத்திற்கு அல்லாமா குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்வார்கள், உலகத்திலேயே எல்லா அருக்கொடைகளையும் விட, எல்லா நியமத்துக்களையும் விட ஆகச் சிறந்த நியமத் ஆரோக்கியம் என்பதாக அல்லாமா குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இந்த வசனத்திற்கு விளக்கம் சொல்லி காட்டுவார்கள்.
பெருமக்களே, அல்லாஹ் உலகிலே மனிதனுக்கு வழங்கிய எத்தனையோ நியாமத்துக்கள் இருக்கிறது. கோடிக்கணக்கான நியாமத், லட்சக்கணக்கான நியாமத், எத்தனையோ அருக்கொடைகள் இருக்கிறது. ஆனால் எல்லா அருக்கொடைகளையும் விட, எல்லா நியாமத்துக்களையும் விட ஆக சிறந்த ஒரு அருக்கொடை அல்லாஹ் நமக்கு வழங்கிய அந்த ஆரோக்கியம், அந்த ஆஃபியத் என்பதாக குர்ஆன் ஷரீஃப் நமக்கு சொல்லி காட்டுகின்றது. அல்லாஹ்விடத்திலே நாம் அதிகமாக கேட்க வேண்டிய ஒன்று இந்த ஆரோக்கியம்தான். உலகத்திலே மனித சமூகம் எதையெல்லாம் அல்லாஹ்விடத்திலே கேட்கின்றார்கள். தஹஜ்ஜுடைய நேரத்திலே துஆ ஒப்புக்கொள்ளக்கூடிய அந்த தருணத்திலே, தொழுகைக்கும் இகாமத்துக்கும் மத்தியிலே துஆ அங்கீகரிக்கப்படுகிறது. அப்பேற்பட்ட நியாமத்துக்கு, அப்பேற்பட்ட அந்த நேரத்திலே அல்லாஹ்விடத்திலே தனக்கு வேண்டிய எல்லா நியாமத்துக்களையும் மனித சமூகம் கேட்டுக்கொண்டிருக்கிறது. யா அல்லாஹ், எனக்கு சிறந்த வாழ்க்கையை கொடு. யா அல்லாஹ், எனக்கு போதும் என்ற சீமாந்தனத்தை கொடு. எனக்கு நல்ல வாழ்க்கையை கொடு, நல்ல வீடை கொடு, நல்ல மனைவி மக்களை கொடு என்பதாக அல்லாஹ்விடத்திலே துஆ செய்து கொண்டிருக்கின்றார்களே. பெருமக்களே, அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டிய ஒன்று, எனக்கு யா அல்லாஹ் ஆரோக்கியத்தை கொடு, ஆஃபியத்தை கொடு. இதைத்தான் நீங்கள் அதிகமாக அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும் என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டியிருக்கின்றான். உலகத்திலே எத்தனையோ நியாமத்துக்களை கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம். ஆனால் இந்த ஒரு நியாமத், இந்த ஆரோக்கியத்தை பற்றிய விழிப்புணர்வு இல்லாமல் உலகத்திலே வாழ்ந்து கொண்டே இருக்கின்றோம். அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுவார், ரப்பனா, இறைவா, ஆத்தினா ஃபித் துன்யா, இந்த உலகத்திலே ஹசனா, எங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடு, அழகான வாழ்க்கையை கொடு, நோய் நொடியிலே படுத்த படுக்கையிலே எங்களை போட்டு விடாதே, நிம்மதியை கொடு, சுபிச்சத்தை கொடு என்பதாக அல்லாஹ்விடத்திலே ஆரோக்கியத்தை பற்றி தான் அதிகமாக நீங்கள் கேட்க வேண்டும் என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டி இருக்கிறார். பெருமக்களே, அப்பேற்பட்ட ஆரோக்கியத்தை பற்றிய விழிப்புணர்வு இன்றைய இஸ்லாமிய சமூகத்தில் முற்றிலும் இல்லாமல் போய்விட்டது. ஆரோக்கியத்தை பற்றிய சரியான ஒரு விழிப்புணர்வு சமுதாயத்திலே இருக்க வேண்டும். முந்தைய காலத்தை விட இன்றைய காலத்திலே ஆரோக்கியத்தை பற்றிய விழிப்புணர்வு இல்லாமல் போனதுதான் மிகவும் வருத்தப்படக்கூடிய விஷயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இன்றைய தமிழகம் முழுவதும் அரசு மருத்துவமனைகள் 400க்கும் மேற்பட்ட மருத்துவமனைகள் இருக்கிறது. தனியார் மருத்துவமனைகள் 1500க்கும் மேற்பட்ட மருத்துவமனைகள் இருக்கிறது. நோய்களும் நோயாளிகளும் எண்ணிக்கை கூடிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் ஆரோக்கியத்தை பற்றிய விழிப்புணர்வு இன்றைய உலகத்திலே இல்லாமல் போய்விட்டது. அதுதான் மிகவும் கவலைப்படக்கூடிய விஷயமாக இருக்கின்றது. புது புது நோய்கள், புது புது நோய் உருவாகி வந்து கொண்டே இருக்கிறது. அரசு மருத்துவமனைகள், தனியார் மருத்துவமனைகள் சம்பாதிப்பதற்காக வியாபார நோக்கத்திலே எத்தனையோ அடுக்குமாடி கட்டிடங்களை கட்டி சம்பாதித்துக் கொண்டே இருக்கின்றார்கள். ஆனால் பெருமக்களே, அந்த ஆரோக்கியத்தை பற்றிய விழிப்புணர்வு, இந்த நோய் எப்படி வருகிறது, இதை எப்படி குணப்படுத்த வேண்டும், இதை எப்படி அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேட வேண்டும், அதற்கு என்ன மருத்துவம் செய்ய வேண்டும் என்று யோசிக்காமல் வாழ்ந்து கொண்டே இருப்பதுதான் மிகவும் கவலைப்படக்கூடிய விஷயம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்லி காட்டுவார்கள், முழு உலகமும் உனக்கு கிடைக்கிறது என்றால் அது எப்பொழுது கிடைக்கும் என்றால், நீ காலையில எழுந்திருக்கின்ற பொழுது நிம்மதியானவனாக, பயம் இல்லாமல் அன்றைக்கு தேவையான ரிஸ்க் உனக்கு கிடைத்து விட்டது, உடல் ஆரோக்கியம் கிடைத்து விட்டது, இப்படி நிம்மதி கிடைத்து விட்டது, பயம் இல்லாத வாழ்க்கை உனக்கு கிடைத்து விட்டது, அன்றைக்கு தேவையான ரிஸ்க் உனக்கு கிடைத்து விட்டது, உடல் ஆரோக்கியத்தோடு நீ இருக்கின்றாய் என்றால் முழு உலகமும் உனக்கு கிடைத்து விட்டது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆனால் இன்று ஒவ்வொரு நாளும் காலையிலே எழுந்திருக்கின்ற பொழுது பதட்டமான ஒரு வாழ்க்கை, பயமான ஒரு வாழ்க்கை, நடுக்கமான ஒரு வாழ்க்கை. எங்கே எதிரிகளிடம் இருந்து நமக்கு ஒரு சோதனை வந்து விடுமோ, எங்கோ இந்த உற்றார் உறவினர்களிடம் இருந்து நமக்கு ஆபத்து வந்து விடுமோ என்பதாக ஒவ்வொரு நாளும் நரகமாக கழிந்து கொண்டு இருக்கின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உனக்கு நிம்மதியான வாழ்க்கை எப்பொழுது கிடைக்கும் என்றால், நீ காலையிலே எழுந்திருக்கின்ற பொழுது உனக்கு நிம்மதி எப்ப கிடைக்கும், பயம் இல்லாமல் இருப்பாய்.
அன்றைக்கு தேவையான ரிசுக்கை அல்லாஹ் உனக்கு கொடுத்திருப்பான், உடல் ஆரோக்கியத்தை கொடுத்திருப்பானே. அப்பேற்பட்ட அந்த தருணம், அந்த நேரம் உனக்கு வந்து விட்டால் உலகம் முழுவதும் உனக்கு கிடைச்சிருச்சுன்னு என்ன செஞ்சுக்க நினைத்துக்கொள் என்பதாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். பெருமக்களே, செல்வம் அதிகமாக சம்பாதிப்பது, அதிகமான சொத்து சுகங்களோடு இருப்பது முழு உலகம் கிடைப்பதற்கு காரணமா என்று பார்த்தால் இல்லவே இல்லை. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த உடல் ஆரோக்கியம். உலகத்திலே ஆக சிறந்த ஒரு செல்வம் இருக்கிறது என்றால் கல்விக்கு அடுத்தபடியாக இந்த ஆரோக்கியத்தை நாம் வைக்கலாம். அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்வார்கள், நாம் ஆரோக்கியமாக இருக்கிறோம், ஆரோக்கியத்தை பயன்படுத்துகிறோம், ஆனால் அது சம்பந்தமான விழிப்புணர்வு இன்று நம்மிடத்திலே இல்லை. அதை பற்றி கவலை நம்மிடத்திலே இல்லை, அதை பெரிதாக எடுத்துக் கொள்வதே இல்லை. அந்த ஆரோக்கியத்தை நாம் இழக்கின்ற பொழுதுதான் அதை பற்றிய விழிப்புணர்வு நமக்கு தெரியும் என்பதாக அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொன்னார்கள். பெருமக்களே, ஒரு மனிதன் நல்ல நிலையில இருக்கிறான், நல்ல சுகமாக ஆரோக்கியமாக இருக்கிறான், ஆனால் அந்த நேரத்திலே அந்த ஆரோக்கியத்தை பற்றிய விழிப்புணர்வை அவன் சிந்திப்பதில்லை, அதை பெரிதாக நினைப்பதில்லை, பெரிதாக கருதுவதில்லை. ஆனால் அவன் நோய் நொடியிலே படுத்த படுக்கையிலே இருக்கின்ற பொழுதுதான் அவன் அந்த நேரத்திலே ஆரோக்கியத்தை நினைத்து பார்ப்பான். நாம் நல்ல நிலையில இருந்தோமே, இப்படி அல்லாஹ் நம்மை படுத்த படுக்கையிலே போட்டு விட்டானே என்ற சிந்தனை, அந்த விழிப்புணர்வு அந்த நேரத்திலே அவனுக்கு வரும் என்பதை இங்கே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி இருக்கின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்க சொன்னதே ஆஃபியத்தை. ஹதீஸிலே வருகிறது, அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா பெரிய துறவியான ஒரு சஹாபி, சஹாபாக்களில் ஒரு துறவரம் உள்ள ஒரு சஹாபி. எந்த அளவுக்கு என்றால் துன்யாவில் பற்றற்ற வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அபூதர் கிஃபாரியை ஒப்பிட்டு சொல்வார்கள். எப்படி இந்த உம்மத்தின் ஈசா நபி இந்த அபூதர் கிஃபாரி என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நபிக்கு, ஒரு ஈசா நபிக்கு அந்த சஹாபியை ஒப்பிட்டு சொல்வார்கள். எந்த அளவுக்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே துறவரத்தை மேற்கொண்டார்களோ, பற்றற்ற வாழ்க்கையை வாழ்ந்தார்களோ, ஆன்மீகத்தின் உச்சத்திலே இருந்தார்களோ, அதே போல இந்த அபூதர் கிஃபாரி துறவர வாழ்க்கையை வாழ்ந்தவர், உலக துன்யாவை விட்டு விலகி வாழ்ந்தவர் என்பதாக ஒரு நபிக்கு நிகராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூதர் கிஃபாரியை ஒப்பிட்டு சொல்லி இருக்கின்றார்கள் என்றால் பெருமக்களே, அவர்களுடைய அந்த வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும். பிற்காலத்திலே ஒரு சில சஹாபாக்கள் குடும்பத்திற்காக சொத்தை சேர்த்து வைத்த ஒரு நேரம் அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா அந்த சஹாபாக்களோடு போய் சண்டை போடுவார்களாம். ஹதீஸிலே வருகிறது, ஏன் நீங்கள் இப்படி துன்யாவை சேர்த்து சேர்த்து வைத்திருக்கிறீர்கள்? பற்றற்ற வாழ்க்கையை நீங்கள் வாழுங்கள், துறவரத்தை மேற்கொள்ளுங்கள், துன்யாவிலே விழுந்து விடாதீர்கள், அந்த துன்யா உங்களுடைய காலுக்கு கீழே போட்டு உங்களை மிதித்து விடும் என்பதாக அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா மற்ற சகாபாக்களோடு போய் சண்டை போடுவார்கள் என்பதாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்றால் எப்பேற்பட்ட அந்த துறவர வாழ்க்கையை அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா மேற்கொண்டிருக்கின்றார்கள் என்பதை இந்த தருணத்திலே சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். ஒரு கட்டத்திலே உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய ஆட்சியிலே அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா அவர்களை நாடு கடத்தினார்கள். உஸ்மான் அவர்கள் அபூதர் கிஃபாரியை நாடு கடத்தினார்கள். எதற்காக? இவர்களால் மக்களுக்கு மத்தியிலே பிரச்சனை வருகிறது, துன்யாவை அதிகமாக சம்பாதிப்பதற்கு இவர் அனுமதிக்க மாட்டுகிறார், பற்றற்ற வாழ்க்கையை வாழ்கிறார், ஆகையால் மற்ற சகாபாக்களுக்கு அது பாதிப்பை ஏற்படுத்தும், ஆகையால் இவரை நாடு கடத்த வேண்டும் என்பதாக உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய ஆட்சியிலே அபூதர் கிஃபாரியை நாடு கடத்தப்பட்டது என்பதாக ஹதீஸிலே சொல்லப்படுகின்றது. அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி என்னை பார்த்து சொல்வார்கள், நான் பள்ளியிலே ஒரு கட்டத்திலே நுழையும் பொழுது, அபூதரே நீங்கள் தனியாகத்தான் வாழ்வீர்கள், துறவரத்தை மேற்கொண்டு இருக்கின்றீர்கள் தெரியுமா, துன்யாவை விட்டு விலகி வாழ்ந்து கொண்டு இருக்கின்றீர்கள், ஒரு காலம் பிறக்கும், அந்த காலத்திலே நீங்கள் தனியாக மரணிப்பீர்கள், அந்த மரணத்துடைய நேரத்திலே உங்களுக்கு அருகாமையிலே யாருமே இருக்க மாட்டார்கள்,
மனைவி மக்கள், சுற்றார் உற்றார் நண்பர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். தனியாக மௌத்தாவீர்கள். தனியாக நீங்கள் நாளை மறுமை நாளிலே தனியாகத்தான் எழுப்பப்படுவீர்கள் என்பதாக அந்த நேரத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூதர் கிஃபாரியை பார்த்து சொன்னார்கள், பெருமானாருடைய அந்த சொல்லுக்கு இணங்க, பெருமானாருடைய அந்த வார்த்தைக்கு இணங்க அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா ஒரு தனி காட்டிலே, அனாந்தரமான காட்டிலே, மனித நடமாட்டம் இல்லாத அந்த இடத்திலே வஃபாத் ஆகிவிட்டார்கள். நீங்கள் தனியாக மௌத்தாவீர்கள். உங்களுடைய ஜனாசாவை குளிப்பாட்டி தொலை வைப்பதற்கு ஒரு மிகப்பெரிய சகாபாக்களுடைய கூட்டத்தை அல்லாஹ் ஏற்பாடு செய்வான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சேர்த்து இந்த விஷயத்தை சொன்னார்கள். பெருமக்களே, தனியாக வஃபாத்தானார்கள். தனியாக அவர்கள் வஃபாத்தாகி அந்த காட்டிலே கிடந்தார்கள். யதார்த்தமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வார்த்தைக்கு இணங்க அந்த பக்கமாக ஒரு கூட்டம் சென்றது. அபூதர் கிஃபாரி அங்கே காட்டிலே வஃபாத்தாகி கிடக்கின்றார். அங்கே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது போலவே அவர்களை அங்கே அடக்கம் செய்யப்பட்டது என்பதாக ஹதீஸிலே சொல்லப்படுகின்றது. பெருமக்களே, எந்த அளவுக்கு பற்றற்ற வாழ்க்கையை துன்யாவை விட்டும் விலகி வாழ்ந்திருக்கின்றார்கள் என்பதை நாம் காண முடிகின்றது. ஒரு தடவை ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பேசிக்கொண்டே இருக்கின்ற பொழுது அந்த பக்கமாக அபூதர் கிஃபாரி அப்படியே நடந்து சென்றார். ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பார்த்து நபியிடம் கேட்டார்கள், இவர் அபூதர் கிஃபாரி தானே என்று கேட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆம், இவர் அபூதர் கிஃபாரிதே என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பொழுது ஜிப்ராயிலிடம் கேட்டார்கள், அபூதரே உங்களுக்கு தெரியுமா? ஜிப்ராயிலிடம் நபி கேட்டார்கள், அபூதர் கிஃபாரியை உங்களுக்கு தெரியுமா என்று கேட்கின்ற பொழுது ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த நேரத்திலே பதில் சொன்னார்கள், பூமியில் உள்ளவர்களுக்கு அபூதர் கிஃபாரி எந்த அளவுக்கு அறிமுகமானவரோ அதை விட வானத்தில் உள்ள மலக்குமார்களிடம் அபூதர் கிஃபாரி அதிகமாக அறிமுகமானவர் என்பதாக ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டாங்க, ஜிப்ராயிலை பார்த்து கேட்டாங்க, எப்படி அந்த சிறப்பு கிடைச்சிச்சு? பூமியில சிறந்தவர் என்றால் அதை ஏற்றுக்கொள்ளலாம். வானத்திலே மலக்குமார்களுக்கெல்லாம் அறிமுகமானவர் அபூதர் கிஃபாரி என்றால் அந்த சிறப்பு, அந்த அந்தஸ்து, அந்த மகத்துவம் எப்படி அவருக்கு கிடைத்தது என்று கேட்ட பொழுது ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், அபூதர் கிஃபாரி உலகத்திலே வாழக்கூடிய காலகட்டத்திலே ஒவ்வொரு நாளும் 2 துவா செய்வார், காலையிலும் மாலையிலும். அபூதர் கிஃபாரியே, மலக்குகளை அவரின் துவாவை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள். மலக்குகளை அவர் செய்யக்கூடிய துவாவை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள். வரலாற்றிலே அதுபோல ஒரு துவாவை சகாபாக்களில் யாரும் செஞ்சதே இல்லை. அப்பேற்பட்ட துவாவை அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா துவா செய்திருக்கின்றார்கள் காலையிலும் மாலையிலும். ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையிலும் 2 தடவை அந்த துவாவை செய்வார்கள் என்று சொன்னவுடன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆச்சரியப்பட்டு என்ன செய்தார்கள்? அது என்ன துவா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ராயிலிடம் கேட்ட பொழுது அவர் என்ன துவா செய்தார் என்று அவரிடமே நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்பதாக ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூதர் கிஃபாரியை அழைத்து கேட்டார்கள், நீங்கள் ஒரு துவாவை 2 தடவை ஓதுகின்றீர்களாமே, காலையிலும் மாலையிலும், அபூதரே அது என்ன துவா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட பொழுது பெருமக்களே, என்ன துவாவை அவர்கள் ஓதியிருப்பார்கள்? அப்பேற்பட்ட துவாவை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஓத வேண்டும். ஓதி அல்லாஹ்விடத்திலே முழு ஆரோக்கியத்தை அல்லாஹ்விடத்திலே கேட்க நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், உலகத்திலே நான் மனிதர்களுக்கு கேட்கும்படியாக அந்த துவாவை நான் ஓதியதே இல்லை, மெதுவாகத்தான் ஓதியிருக்கிறேன். அப்படி இருக்கின்ற பொழுது உங்களுக்கு எப்படி இந்த துவா தெரியும்? மனித சக்திக்கு அப்பாற்பட்ட ஒருவர் தான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறார். பெருமக்களே, அபூதர் கிஃபாரி நபியிடம் சொன்னார், ஆம், நான் அல்லாஹ்விடத்திலே ஒவ்வொரு நாளும் 10 விஷயங்களை நான் அல்லாஹ்விடத்திலே கேட்கின்றேன். 2 தடவை கேட்கின்றேன், காலையிலும் மாலையிலும். அந்த துவாவை யார் சொல்லியும் நான் கேட்கவில்லை. எந்த நபிகளும் எந்த ரசூல்களும் சொல்லி நான் கேட்கவில்லை. எந்த மனிதர்களும் சொல்லியும் அந்த துவாவை நான் கேட்கவில்லை. அல்லாஹ் அல்லமனி ரப்பி இல்ஹாம்,
என்னுடைய ரப்பு எனக்கு கட்டளை போட்டான், நீ இப்படி துவா செய் என்பதாக என்னுடைய உள்ளத்திலே உதிக்க செய்தான். என்னுடைய இறைவன் சொன்னதை வைத்துதான் நான் அல்லாஹ்விடத்திலே அந்த துவாவை கேட்டிருக்கிறேன் என்பதாக அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா எப்படி துவா செய்வன் என்று சொன்னார்கள். கிப்லாவை முன்னோக்கி அமர்ந்து சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ் இதையெல்லாம் ஓதிய பிறகு அந்த 10 விஷயங்களை கேட்பேன். பெருமக்களே, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்திலே வாழக்கூடிய காலகட்டத்திலே எத்தனையோ சகாபாக்களுக்கு எவ்வளவோ துவாவை சொல்லி கொடுத்திருக்கின்றார்கள், குர்ஆனை சொல்லி கொடுத்திருக்கின்றார்கள், எவ்வளவோ விஷயங்களை மசாயில்களை கற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள். ஆனால் இந்த அபூதர் கிஃபாரி கேட்ட துவாவை வரலாற்றிலே உலகத்திலே யாருமே கேட்டதே இல்லை, எந்த சகாபாக்களும் இதுவரை செய்ததே இல்லை என்பதை இங்கே சொல்லப்படுகிறது. என்றால் எந்த அளவுக்கு துவா செய்திருப்பார்கள், அந்த துவாவுடைய வார்த்தைகள் எப்படி இருந்திருக்கும், எந்த அளவுக்கு உருக்கமாக இருந்திருக்கும் என்பதை நாம் இந்த தருணத்திலே சிந்திக்க கடமைப்பட்டு இருக்கின்றோம். அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், என்ன துவா என்றால், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஈமானன் தாயிமா وأسألك قلبا خاشعا وأسألك علما نافعا وأسألك يقينا صادقا وأسألك دينا طيبا وأسألك العافية البليئة وأسألك تماما عافية شكرا على العافية على الناس. யா அல்லாஹ், எனக்கு என்னுடைய ஈமானிலே உறுதியை கொடு, என்னுடைய கல்வியில் உன்னுடைய பயத்தை கொடு, எனக்கு பயனுள்ள கல்வியை கொடு, எப்பவும் உண்மை பேசக்கூடிய நாவை கொடு, என்னுடைய தீனில் என்னுடைய மார்க்கத்திலே உறுதியை கொடு, சோதனைகள் இருந்து எனக்கு ஆரோக்கியத்தை கொடு, ஆரோக்கியத்தை அந்த ஆரோக்கியத்தை எனக்கு முழுமையாக கொடு, அந்த ஆரோக்கியத்தை எனக்கு நிரந்தரமாக கொடு, நீ கொடுக்கும் ஆரோக்கியத்திற்கு நன்றி செலுத்தும் தன்மையை கொடு என்பதாக அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா இந்த துஆவை காலையிலும் மாலையிலும் ஓதியிருக்கின்றார்கள். ஆரோக்கியம் சம்பந்தமாக 4 விதமான துஆக்களை அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள். யா அல்லாஹ், ஆரோக்கியத்தை எனக்கு கொடு, சோதனைகளிலிருந்து கொடு, அந்த ஆரோக்கியத்தை எனக்கு முழுமையா கொடு, மொத்தமா கொடு, அந்த ஆரோக்கியத்தை எனக்கு நிரந்தரமா கொடு, அந்த ஆரோக்கியத்திற்கு நன்றி செலுத்தும் தன்மையை கொடு என்பதாக அங்கே அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா இந்த அளவுக்கு ஆரோக்கியத்தை பற்றிய விழிப்புணர்வோடு உலகத்திலே வாழ்ந்திருக்கின்றார்கள் என்றால், அல்லாஹ்விடத்திலே தன்னுடைய உடல் சுகத்துக்கு, உடல் ஆரோக்கியத்திற்கு துவா செய்திருக்கின்றார்கள் என்றால் எந்த அளவுக்கு அவர்களுடைய வாழ்க்கை, அந்த பற்றற்ற வாழ்க்கை இருந்திருக்கின்றது என்பதை இந்த தருணத்திலே நாம் சிந்திக்க வேண்டும். அல்லாஹ்விடத்திலே அதிகமாக கேட்கக்கூடிய ஒன்று, உலகத்திலே ஆகச்சிறந்த செல்வமாக கணிக்கக்கூடிய ஒன்று இது ஆரோக்கியம் மட்டும்தான். அவன் படுத்த படுக்கையிலே இருக்கின்ற பொழுதுதான் அவனுக்கு விளங்கும். சுயமாக பாத்ரூம் போக முடியாது, சுயமாக தன்னுடைய சுய தேவைகளை கழிக்க முடியாது. இன்னொருவர் அந்த மனிதனுக்கு பாத்ரூம் போவதே அவருக்கு சுத்தம் செய்வதாக, அவருக்கு எல்லா விதமான சேவைகளையும் செய்யக்கூடிய ஒரு தருணம் ஏற்படுகின்ற பொழுதுதான் அவனுடைய மனம் சங்கடப்படும். நல்ல நிலையிலே இருக்கின்ற பொழுது நாம் நன்றாக இருந்தோம், இப்படி படுத்த படுக்கையிலே ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கின்ற பொழுது மற்றவர்கள் நம்மை சுத்தம் செய்கின்றார்களே, அது அவருக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும், அது அவருக்கு மனதை மிகவும் காயப்படுத்தும் என்பதை அந்த நேரத்திலே அவன் விளங்கிக் கொள்வான் என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டு இருக்கின்றோம். பெருமக்களே, ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், காய்ச்சல் வருகிற பொழுது அந்த நோய் இருக்கிறதே, அந்த நோய்க்கு நிறைய நன்மைகளை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். காய்ச்சலுக்கு கொடுக்கக்கூடிய அந்த கூலி மாதிரி வேற எந்த நோய்க்கும் அல்லாஹ் கூலி கொடுப்பதே இல்லை. ஏனென்றால் ஒரு மனிதனுக்கு கை வலிக்கிறது என்றால் அந்த அந்த கை மட்டும்தான் அவனுக்கு வலியை ஏற்படுத்தும். கால் வலிக்கிறது என்றால் அந்த கால் மட்டும்தான் வலியாக இருக்கும். ஆனால் காய்ச்சல் வந்து விட்டால் எல்லா உறுப்புகளும் கஷ்டப்படும். ஆகையால் எல்லா உறுப்புகளுக்கும் அல்லாஹ் கூலியை தருவான். காய்ச்சலுக்கு கொடுக்கக்கூடிய ஒன்று. பெருமக்களே, எந்த அளவுக்கு இந்த ஆரோக்கியத்திற்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே நாம் துஆ செய்ய வேண்டும் என்பதை நாம் இந்த நேரத்திலே நாம் சிந்திக்க கடமைப்பட்டு இருக்கின்றோம். அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், எனக்கு விசேஷமான ஒரு துஆவை சொல்லி தாருங்கள் என்று சொன்னவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய குடும்பத்திற்காக நான் கேட்கக்கூடிய துஆ ஆரோக்கியத்தை பற்றி தான். ஆகையால் நீங்கள் அல்லாஹ்விடத்திலே ஆரோக்கியத்தை பற்றி கேளுங்கள் என்பதாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த இஸ்லாமிய சமூகம், இந்த மார்க்கமும் அத்துஹூரு ஷத்ருல் ஈமான்,
அந்த சுத்தமாக பரிசுத்தமாக இருப்பது ஈமானிலே ஒரு பகுதி. நீ குளிக்க வேண்டும், தொழுகைக்கு வந்தால் குளிக்க வேண்டும், நீ நல்ல ஆடையை அணிய வேண்டும், நல்ல முறையிலே உன்னை அழகுபடுத்திக் கொள்ள வேண்டும். நல்ல முறையிலே அழகுபடுத்திக் கொள்வதன் மூலமாக தொழுகையினுடைய உள்பொருள் வெளிப்பொருள்களை நீ பேணுவதன் மூலமாக அல்லாஹ் உனக்கு நோயில் இருந்து விடுதலை கொடுத்து முழு ஆரோக்கியத்தை கொடுப்பான். ஆகையால் இஸ்லாம் சம்பந்தமான என்ன விஷயங்கள் சொல்லப்பட்டு இருக்கிறதோ, ஆரோக்கியத்தை பற்றி எந்த அளவுக்கு அழுத்தமாக சொல்லப்பட்டு இருக்கிறதோ அந்த விஷயங்களை முழுமையாக உலகத்திலே வாழக்கூடிய காலகட்டத்திலே நாம் அல்லாஹ்விடத்திலே ஆரோக்கியத்தை கேட்கக்கூடியவர்களாக எல்லா விதமான சுத்தங்களையும் பேணி நாம் நடக்கக்கூடிய மக்களாக அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் இந்த ஊர் மக்கள் உலக மக்கள் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்து அருள் புரிவானாக. வாஹிதவ் ஆனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.